அனைவருக்கும் வணக்கம். இது ஏறக்குறைய 4வது வீடியோ. முக்கியமான கண்டென்ட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீடை நான் கட்ட போகிறேன். நான் ஏன் ஒரு என்ஜினியரை வச்சு கட்டணும்? இன்றைக்கி நம்ம ரூரல் ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா, நான் கம்மியாக கட்டுறேன், என் சொந்தக்காரங்களை வச்சு கட்ட போகிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கட்ட போகிறேன், எனக்கு எங்கள் மச்சான்தான் கொத்தனார், அதனால் அவங்கள வச்சு பண்ண போகிறேன், எனக்கு இதனால் பல லட்சம் எனக்கு மிச்சமாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம பகுதிகளில் சில பேர் செய்வாங்க. ஆனால் அவங்க முடித்து ஃபைனலாக போகும் பொழுது, அது எந்த வீட்டுக்காரவங்களாக இருந்தாலும் போய் கேட்டு பாருங்கள், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு என்ஜினியர் அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கும் அவங்களாக கட்டுறதுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. என்ஜினியர்னாலே அவங்க நிறையா செலவழுத்து விடுவாங்க. நாங்கன்னா எக்கனாமியாக கட்டுவோம் அப்படின்ற ஒரு தாட்டு இந்த ஏரியாவில், நம்ம ஏரியாக்களில் அது ஒன்று உருவாயிருக்கு. இது யாரால் என்னென்னு தெரியல. ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா, அப்படி தலைகீழ. நான் வீடு கட்டுறதுக்கும் ஒரு பொறியாளரை கொண்டு வீடு கட்டுவதற்கும் என்ன வித்தியாசம்ன்றது நான் சில இதுக்குள்ள சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொன்னபடி எக்கனாமி அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் எக்கனாமியை பார்ப்பீங்க, ஸ்ட்ரென்த்தை விட்டுருவீங்க. ஆனால் ஒரு என்ஜினியர் ரெண்டையும் பார்ப்பான். ப்ராப்பர் டிசைன் என்னதே இருந்தாலும் நீங்களாக செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே மாதிரி தான் படித்த ஒரு பொறியாளர்கிட்ட போகிற அந்த வித்தியாசம். ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலினா நீங்கள் பார்த்துக்கலாம். அதே ஒரு உடம்புல வேறு பெரிய எதுனா நீங்களாக பார்த்துக்கிற முடியுமா? டாக்டர் தான் போகும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும் பொழுது அதை இங்கே பொறியாளர் வச்சு கட்டுறது ப்ரிஃபரபிள். நீங்களாக பண்ணுறதுன்றது சும்மா சின்ன ஒர்க்கு, ஒரு பேஜ் ஒர்க்கு, அதில் பார்க்கலாம், அது தப்பே இல்லை, அதுக்கு தப்பு இல்லை. ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும் பொழுது எக்கனாமியை மட்டும் பார்க்காமல் இத்தனை கஷ்டப்பட்டு அந்த ஒரு வீடு கட்டுன்றது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட். அதை நிறைவு செய்யும் பொழுது அதில் எக்கனாமியை மட்டும் பார்க்கணுமா? அது இன்னும் 70-80 ஆண்டுகளுக்கு உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சொத்து, ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு அசெட், அசையா சொத்து. அது உங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதை முடிவு செஞ்சுக்கணும். எக்கனாமியாக பண்ணணும்ன்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் இப்படித்தான் ப்ராப்பராக பேஸ்மெண்ட் அமைக்கணும், இப்படித்தான் ஃபவுண்டேஷன் அமைக்கணும், இப்படித்தான் ராடு போடணும், இப்படித்தான் டிசைன் பண்ணணும், இப்படித்தான் பிரிக் ஒர்க் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க மாட்டாங்க. நிறைய சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய கட்டடத்தினுடைய அழிவுக்கு ஆரம்பமாக இருந்திருக்கு. ஹனிகோம்ஸ்ன்னு சொல்லுவோம். பில்லர் போடும் பொழுது அதுக்கு கரெக்டாக ராடு சென்டர் பண்ணி அதுக்கு சைடில் அந்த கல்லுகளை வச்சு ப்ராப்பராக குத்தி விட்டு, ஏர் வாய்ட்ஸ் இல்லாமல், ஏர் வாய்ட்ஸ்ன்ட்டு காற்று கும்பிளிகள் 2 ஜல்லி இப்படி போய் மாட்டிக்கிடுச்சுன்னா அதுக்குள்ளே கேப் இருக்கும், அதுக்குள்ளே காங்கிரீட்டை இறங்காது. அந்த காற்று இருந்துச்சுன்னா அந்த காற்று அந்த கம்பியை துருப்பிடிக்க வைக்கும். இரும்பு ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த பில்லர் என்ன செய்யணும்னா அப்படியே 2ஆக கிராக் விடும். அப்புறம் ஒரு கார்னர் விழுகும், அப்புறம் இந்த கார்னர் விழுகும், அப்புறம் இந்த கார்னர், அப்புறம் நடுவில் உதிரும். கடைசியில் பார்த்தோம்னா ஏன்டா இப்படி உதிருது, நல்ல தண்ணி வச்சு கட்டணும், நல்ல கலவை போட்டோம், ஏன் அப்புறம் உதிருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹனிகோம்ஸ், இந்த காற்று ஏர் கும்ளி என்ன செய்யும்னா அது ஃபஸ்ட்டு இரும்பத்தை அழித்து இரும்பு ஆக்சைடு ஆக்கி இரும்பை இன்னும் பெரிய ராய்டு டோலமம் ராடை இப்படி பெருசாக்கிக்கிட்டே வரும், உதுத்து போக வைக்கும். அது தள்ள காங்கிரீட்டை தள்ளி விட்டுரும். அப்புறம் இந்த லோடுக்காண்டி அந்த ஸ்ட்ரக்சரே முறிஞ்சு ஃபெயிலியர் ஆகும். இப்படி எத்தனையோ பெரிய பெரிய பல்லாயிரம் கோடி கட்டடங்கள்லாம், பல 100 கோடிக்கு செலவழித்து கட்டின கட்டடங்கள்லாம் அந்த சின்ன மிஸ்டேக்னாலே வந்திருக்கு. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்படி சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வர ஒரு பொறியாளருடைய கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் என்னென்னா, எக்கனமி. எந்த விதத்தில் ஒரு என்ஜினியர்கிட்ட நீங்கள் நல்லா சொல்லுவீங்க, ஒரு என்ஜினியர் இன்றைக்கி 2500 ரூபா 2400 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கி கட்டி அவங்க என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு என்ஜினியருக்கும் அது மாறுபடும். உங்களுக்கு எந்த இன்ஜினியர் எந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரோ, என்ன விவரங்கள் எழுதி தராரோ, அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறாரோ, அது உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அவர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா,
இப்போ ரூ. 2500 வைப்போம் ஒரு ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 25,00,000 உங்கள்ட்ட மொத்த கான்ட்ராக்ட் பேசுவார். அதில் ஏ டு இஜெட் எல்லாம் பண்ணி கையில் சாவி ஒப்படைக்கிறதா பேசுவாங்க. எக்ஸப்ட் அவங்க கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அது அவங்களுடைய பொறுத்து, அதை நான் பேச விரும்பலை. இதுதானே நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நான் 20 லட்சத்துக்குள்ளே முடிச்சிருவேன்னு ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பித்த எத்தனையோ உங்களது நண்பர்களும் உங்களது உறவினர்களும் முடிவில் போய் கேளுங்க, அவர் கூட 25ல் முடிச்சு தரமாட்டார், எங்களுக்கு 35 ஆயிடுச்சுன்றாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? கேட்குறவங்க சும்மா 20க்குள்ளே முடிச்சிருப்பான், இவன் தான் இன்ஜினியர் இல்லாமல் கட்டினான்ல, பெருமைக்கு சொல்கிறாரு 30 லட்சம்ட்டு. ஆனால் உண்மை அது இல்லை. உண்மையாகவே அவர் அனுப்பிச்சிருப்பார். என்ன காரணம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. பர்ச்சேஸ் டேட்டா கலெக்ஷன் சொல்லுவோம். ஒரு பொருளை வாங்குறதுலே இன்ஜினியர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. அது டிஸ்கவுண்ட் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு தடவை வீடு கட்டுறவங்க நீங்கள் போய் ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு பொருளை வாங்கும்போது ஏறக்குறைய ஒரு கல் வாங்க போகிறீங்க, செங்கல் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கல் 10 ரூபாய்ன்னு உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே என்ஜினியர் அப்படின்னா கண்டினியூஸாக அவர் வேலை கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் 9 ரூபாய்ன்னு கொடுப்பார். ஒரு கல்லுக்கு 1 ரூபா மீனினா உங்கள் இதுக்கு 40,000 கல் பிடிக்குது, இல்லை 60,000 கல் பிடிக்குதுன்னா அதுலேயே என்ஜினியர் சேவ் பண்ணுறது 60,000 ரூபா சேவிங் ஆகும். இப்படி சிமெண்ட்டு, இப்படி மண், ஜல்லி, ஸ்டீல், ஏ டு இஜெட், வுட்டு, எல்லா கடைகளும் எல்லா கம்பெனிலும் நீங்கள் வாங்குகிற அதே தரத்தில் அதே மெட்டீரியலை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க இன்ஜினியர்ஸுகளுக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லேக்ஸு இந்த பர்ச்சேஸ்லேயே எங்களால் மிச்சம் பண்ண முடியும். இதை மிச்சம் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நீங்கள் கட்டினாலும் நாங்கள் கட்டினாலும் அந்த 30 லட்சம் ஆயிரும். அதுதான் உண்மை. 25 லட்சம் ஆகுறது 30 லட்சம். ஆனால் நாங்கள் 25க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற காரணம் பர்ச்சேஸ். அடுத்தபடியாக எதை கண்ட்ரோல் பண்ணோம்னா லேபர். ஒரு கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 லட்சத்தில் உங்களுக்கு 5 to 4.5 to 5 லட்சம் ரூபா லேபருக்கு போயிடும். லேபர்னால் எந்த லேபர்? கொத்தனாருக்கும் சென்ட்ரிங்காரவங்களுக்கும் மட்டும்தான் போகும். மிச்ச லேபர்லாம் தனி. இந்த லேபர் கான்ட்ராக்டில் கொத்தனாரும் சென்ட்ரிங்காரும். அந்த கொத்தனாரும் சென்ட்ரிங்காரருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அந்த 450, 480, 500, 550 வரை உள்ள 5.5 லட்சம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது கம்மியாக இருக்கும். எங்கள் லேபர், எங்கள் கம்பெனி லேபர்ஸ் எங்களுக்கு பார்க்கும்போது ஒர்க்கபிலிட்டி கூடும். அவர் உங்களுக்கு 10 மணிக்கு வருவார், 11 மணிக்கு ஆரம்பிப்பார், 5 மணிக்கு எந்திரிச்சு கையை கழுவி 6 மணிக்கு போயிடும். பட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு வரும்போது 9 மணிக்கு போகணும், அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே ஒர்க்கு எக்ஸிக்யூட் ஆகணும், 6-6:30 மணி வரை ஒர்க்கு பார்த்துட்டு அதோட அவுட்புட்டு அந்த பொறியாளருக்கு தெரியும். இவ்வளவு இன்றைக்கி இத்தனை பேர் மேசன்ஸ் போகிறாங்க, இத்தனை மஸ்டூர்ஸ் போகிறாங்க, இவ்வளோ ஒர்க்கு பார்க்கணுன்றது தெரியும். அதன் மூலமாக ஒரு சேவிங்ஸ் உருவாகும். இப்படி ஒவ்வொன்றும் மெட்டீரியல் பர்ச்சேஸ், லேபர்ஸ், ஒர்க்கபிலிட்டி, இதுகள் மூலமாக அந்த என்ஜினியர் உங்கள் பில்டிங்கை எக்கனாமியாகத்தான் முடிக்க முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ஜினியர்னால் ஏமாற்றி போடுவார், என்ஜினியர்னால் கொலை அடிச்சுட்டு போயிடுவார், என்ஜினியர்னால் கமிஷன் வாங்கி தின்றுவார். இந்த தாட்டை மாற்றி 25 ஆண்டு காலம் நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம், இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், அத்தனையும் இன்றைக்கி நல்ல ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது. இதை கட்டி கொடுத்தவங்க எல்லோரும் இந்த வீடியோவும் பார்ப்பீங்க. அதே மாதிரி என்னைத்தான் நம்புங்கன்னு நான் சொல்ல விரும்பலை, படித்த பொறியாளர்களை நம்புங்கள். அதனால் உங்களுக்கு ரிஸ்கே இல்லை. அவங்களே லோன் போட்டு கொடுத்துறாங்க, அவங்களே நின்று உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படி சூப்பர்வைசிங் போயிட்டு ஜென்டிலாக அப்படி ஜாலியாக பார்த்துட்டு வந்தால் போதும். கொடுத்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் வேலை நடக்குதானே, நடக்கலையா நிப்பாட்டிட்டு என்னென்னு கேளுங்க, தப்பு இல்லை. ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு அப்படி இருக்கணுன்றது இல்லை, அது கேட்கலாம். ஸோ இப்படித்தான் அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கை நீங்கள் கட்டும்போது 30 லட்சம் வரும் பொழுது நாங்களும் கட்டினாலும் 30 லட்சம் தான் வரணும். ஆனால் 25 லட்சத்துக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை காரணம் இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் தான். இதில் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த பில்டிங் இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றத முடிவெடுத்துரும். இதே ஒரு லேபரை வச்சு நீங்களாம் என் சொந்தக்காரரை அவர் இவருன்னு வச்சு பார்க்கும் பொழுது இந்த கட்டடத்துக்கு இந்த ஸ்லாபுக்கு இந்த ராடு போட்டால் போதுன்றது ஒரு என்ஜினியருக்கு தெரியும். ஒரு அடி நீங்கள் நீளமாக கட்டிங்கன்னா அவர் பயந்துருவார், நீங்கள் விட்ட லேபர். அவர் பயந்துக்கிட்டு 16 தூக்கி போடு, 16ல் 4 கம்பி போட்டாதே அது நிற்க முடியாது. ஆனால் 12 நாள்லேயே அது நின்றும்.
போதும். அது படிச்சவங்களுக்கு அதே சொல்றேன்ல. நம்ம வந்து தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கிறோம். அதே தவறுன்றாங்க. இல்லனாலும் எடுத்துக்கிறோம். இதே போய் எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சவர் இந்த வைத்தியம் குடு, அந்த மருந்த குடி, இந்த நாட்டு வைத்தியம் குடின்னா, நீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால பொழைக்க முடியுமா? அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் என்ன? அதுக்கான வே ஆஃப் அப்ரோச் என்னவோ, அத நீங்க ஃபாலோ பண்ணா தான் முடியும். அதே மாரி தான். நீங்க கட்டுற பில்டிங். ஒரு குடும்பத்தில அ ஒரு பொண்ணோ, பையனோ பிறந்து, வளர்ந்து, வளர்க்குற மாரி தான் உங்க கட்டடமும். அந்த கட்டடத்தையும் எங்கள்ட்ட குடுக்குறீங்க. நாங்க அத பெத்து, வளர்த்து, முழுசா உங்கள்ட்ட ஒப்படைக்கிற ஒரு நல்ல தொழில்ல இருக்கோம். பொறியாளர்களை நம்புங்கள். பொறியாளர்கள் உங்களுக்கு தோழனா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி. வணக்கம்.